இளம் பெண் வைத்தியர் ஒருவர் அவருடைய காதலனினால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்த அந்த பெண் வைத்தியருடைய சடலமானது பூட்டப்பட்ட ஒரு சொகுசு காருக்குள் இருந்து போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொலை சம்பவமானது அந்த இரண்டு காதலர்களும் தனியாக ஒரு ஹோட்டலில் இருந்தபோதே நடைபெற்றிருப்பதாக போலீசாருடைய ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கொலை சம்பவம் தொடர்பிலும் அந்த பூட்டிய காருக்குள் சடலம் இருக்கின்ற விடயத்திலேயும் அந்த கொலை சம்பவத்தினை அரங்கேற்றி இருந்த அந்த காதலனே போலீசாருக்கு முதல் முறையாக தெரியப்படுத்தி இருக்கின்றார். இலங்கையினை உலுக்கி இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான கொலை சம்பவம் தொடர்பில் வெளியாகி இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற தொல்தனியா என்கின்ற பகுதியில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திற்கு நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் ஒரு மர்ம தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது. அந்த மர்ம தொலைபேசி அழைப்பில் தொல்தனியா வைத்தியசாலைக்கு அருகில் ஒரு கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த காருக்குள் பெண்ணர் ஒருவருடைய சடலம் இருப்பதாகவும் தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி அந்த காருக்குள் சடலம் இருக்கின்ற தகவலை வழங்கிய நபர் தன்னுடைய தகவல் எதனையும் தெரிவிக்க மறுத்து அந்த தொலைபேசி அழைப்பினை துண்டித்திருக்கின்றார். இதன் பின்னர் இது சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்த போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு விரைந்து சென்றிருந்த போது தொல்தனியா வைத்தியசாலைக்கு அருகில் ஒரு கார் நிறுத்தி வைப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த சொகுசு காரின் பின் இருக்கையில் ஒரு பெண்ணினுடைய சடலம் இருப்பதனையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் உடனடியாகவே செயற்பட்டிருந்த போலீசார் அந்த காரின் கதவினை உடைத்து அந்த பின் இருக்கையில் இருந்திருந்த அந்த பெண்ணினுடைய சடலத்தினை மீட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு மீட்கப்பட்டிருந்த அந்த பெண்ணினுடைய சடலத்தின் கழுத்து பகுதி சிதைந்த நிலையிலும் வெட்டுக்காயங்கள் நிறைந்த நிலையிலும் காணப்பட்டிருக்கின்றது. உடனடியாகவே இந்த சம்பவம் தொடர்பில் நீதவானுக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்திருந்த நீதவான் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார். அதன்படி அந்த கார் தொடர்பிலான தகவல்களை சேகரிக்குமாறும் அந்த காருக்குள் இருக்கின்ற தடய பொருட்களை ஆராயுமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன் பின்னர் அந்த சடலத்தினை பிரேத பரிசோதனைக்காக தொல்தனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவினை பிறப்பித்திருந்தார். அவ்வாறு நீதவானினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த அந்த உத்தரவுக்கு அமைய அந்த மீட்கப்பட்டிருந்த பெண் வைத்தியருடைய சடலமானது தொல்தனியா வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான பிரேத பரிசோதனைகளானது இன்று இரவு அளவில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அங்கிருந்து மீட்கப்பட்டிருந்த அந்த சடலத்தினை பிரேத பரிசோதனைகளுக்காக தொல்தனியா வைத்தியசாலையில் ஒப்படைத்திருந்த போலீசார் அந்த கொலை செய்யப்பட்டிருந்த பெண் யார் என்பது சம்பந்தமான விசாரணைகளை தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன்போது வெலிகம பகுதியினைச் சேர்ந்த 33 வயதான பெண் வைத்தியரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தவர் அம்பாறை வைத்தியசாலையில் வைத்தியராக பணிபுரிவதனையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் அந்த கொலை செய்யப்பட்ட பெண் வைத்தியருடைய உறவினர்களிடம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவ்வாறு விசாரணைகளை செய்கின்ற போது அந்த பெண் வைத்தியரின் காதல் சம்பவம் போலீசாருக்கு கவனத்திற்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த பெண் வைத்தியரானவர் நுவரேலியா மாவட்டத்தில் இருக்கின்ற 35 வயதான இளைஞர் ஒருவரை நீண்ட காலமாக காதலித்து வருவதாகவும் அவர்கள் இருவரும் அடிக்கடி வெளியில் சென்று தங்கியிருந்து மீண்டும் திரும்பி அவர் வீட்டிற்கு வருவதாகவும் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன்படி கடந்த 3ஆம் தேதி அவர்கள் இருவரும் சேர்ந்து நுவரேலியாவில் இருக்கின்ற ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்ததாகவும் குறிப்பாக 17ஆம் தேதி வரை அவர்கள் அங்கே தங்கி இருந்ததாகவும் தங்களுக்கு தகவல் தெரியும் என அந்த உறவினர்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். உடனடியாகவே அந்த நுவரேலியாவில் இருக்கின்ற அந்த தனியார் விடுதி அதாவது ஹோட்டலுக்கு சென்றிருந்த போலீசார் அங்கு விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அங்கு சென்று விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருந்த போது அந்த காதலர்கள் இருவரும் அந்த ஹோட்டலில் வந்து தங்கி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக அங்கிருந்த ஊழியர்களிடம் வாக்குமூலங்களை பெறுகின்ற போது அந்த இருவரும் அந்த ஹோட்டலில் ஒரு ரூம் ஒன்றினை பதிவு செய்து அங்கேயே தங்கி இருந்ததாகவும் அந்த ஊழியர்கள் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் அங்கு என்னதான் நடந்திருக்கும் என்ற தகவலை தெரிந்து கொள்வதற்காக அந்த ஹோட்டலில் பூட்டப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் சோதனை செய்திருக்கின்றார்கள். இதன்போது நேற்று 17ஆம் தேதி அந்த இருவரும் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் அறையில் இருந்து அந்த கொலை செய்யப்பட்டிருந்த பெண் வைத்தியரை சுயநினைவு அற்ற நிலையில் காதலன் வெளியில் இழுத்து வருவது கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. அவ்வாறு ஹோட்டல் அறையை விட்டு அந்த பெண் வைத்தியரை வெளியே இழுத்து வந்திருந்த அந்த காதலன் அவரை காருக்குள் ஏற்றி அங்கிருந்து புறப்பட்டு செல்வதும் அந்த கண்காணிப்பு
கேமராக்களில் தெளிவாக பதிவாகி இருந்தது. இவ்வாறு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருந்த அந்த காட்சிகளின் அடிப்படையில் அந்த பெண், அதாவது அந்த கொலை செய்யப்பட்டிருந்த அந்த பெண் வைத்தியர் அந்த விடுதி அறை, அதாவது ஹோட்டல் அறையில் வைத்தே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இருப்பினும் அந்த பெண் வைத்தியருடைய பிரேதம் மீதான பரிசோதனைகளின் முடிவிலேயே இந்த தகவலை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் அந்த பெண் வைத்தியரை கொலை செய்திருந்த அந்த காதலனுடைய வீட்டிற்கும் போலீசார் சென்றிருக்கின்றார்கள். அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கின்ற அவருடைய வீட்டிற்கும் போலீசார் சென்றிருந்த வேளை அவர் அங்கு இல்லை, அவருடைய தொடர்பு தங்களிடம் இல்லை என்றும் அந்த வீட்டில் இருந்த அந்த காதலனுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர் தற்பொழுது தலைமறைவாகி இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். அவரை தேடுகின்ற பணிகள் மிக மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அதாவது நுவரெலியா போலீசாரினாலும் தொல்தெனிய போலீசாரினாலும் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த கொலை சம்பவத்துடன் வேறு சில நபர்களும் தொடர்பு பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருந்தது நுவரெலியா மாவட்டத்திலாகும். ஆனால் அந்த பெண் வைத்தியருடைய சடலம் மீட்கப்பட்டிருந்த பகுதியானது தொல்தெனிய, அதாவது கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற தொல்தெனிய பகுதியாகும். அந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் காணப்படுகின்றது. அவ்வாறாக இருக்கின்ற போது அந்த கொலை செய்யப்பட்ட பெண் வைத்தியருடைய சடலத்தினை அந்த காருக்குள் வைத்துக்கொண்டு அந்த காதலன் இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாத நிலையும் காணப்படுகின்றது. இதற்காக வேறு ஒருவர் துணை புரிந்திருக்கலாம் அல்லது உதவி புரிந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இந்த சந்தேகம் போலீசாருக்கு எழுவதற்கான சில காரணங்களும் இருக்கின்றன. காதலன் அந்த சடலத்தினை கொண்டு வந்திருந்தால் அந்த கொலை செய்யப்பட்டிருந்த பெண் வைத்தியருடைய வீட்டிற்கு அருகிலோ அல்லது அவர் பணிபுரிகின்ற வைத்தியசாலைக்கு அருகிலோ விட்டு சென்றிருக்கக்கூடும். ஆனால் இந்த சம்பவத்தில் அவ்வாறாக எதுவும் நடக்கவில்லை. இடைநடுவில், அதாவது தொல்தெனிய பகுதியில் வைத்தே அந்த சடலம் காருடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையிலேயே வேறு ஒரு நபரினால் இந்த சம்பவம் அரங்கேற்றிருக்கலாம். அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டிருந்த அந்த பெண் வைத்தியருடைய சடலத்தினை வேறு ஒருவர் கொண்டு வந்து இந்த தொல்தெனியா என்கின்ற இடத்தில் விட்டு சென்றிருக்கலாம் என்று போலீசார் கூறுகின்றார்கள். இருப்பினும் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் வெளியிட்டிருக்கின்ற இந்த முதல்கட்ட விசாரணை தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்ட பின்பே உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதற்கு மேலாக அந்த கொலை செய்யப்பட்டிருந்த பெண் வைத்தியருடைய சடலம் மீது நடத்தப்படுகின்ற விசாரணைகள், அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை ஊடாக நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் இருந்தே மேலதிக தகவல்களையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு வெளியாகின்ற தகவல்களையும் நீங்கள் எமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Okay.